ஜனநாயகன் படம் வெளியே ஆகுமா ஆகாத? பொங்கலுக்கு கொண்டு வந்துடலான்னு கடைசியா முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு லிஸ்ட் ஆனது மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 500 கோடி லாக் ஆயிருச்சுன்னு ப்ரொடியூசர் 500 கோடி எல்லாம் சும்மா சொல்லுவாருங்க. இவ்வளவு உச்ச நட்சத்திரமா இருக்கேன், இவ்வளவு ரேட்டு வாங்குறேன், விட்டுட்டு வாரேன், இதெல்லாம் அந்த கரூர்ல இந்த அசிங்கத்தை தானே பண்ணாங்க. பொய் பொருட்டுகளையே நடத்திட்டு இருக்கிறீங்க. திரையுலகம் கைவிட்டுருச்சா சார் விஜய? திரையுலகம் விஜயை சப்போர்ட் பண்ணது, விஜய் திரையுலகத்துல யாருக்கு சப்போர்ட் பண்ணது? நீ பொறாமப்பட்ட பொச்சரிச்ச ஆட்களை தூண்டி விட்டு பண்ணுன. இன்னைக்கு சிவகார்த்தியன் எழுப்பி போய் நிற்கிறான். ஞானாரிசாமி போன்றவர்கள் தூண்டுதல்ல நீங்க பண்றது நியாயமல்ல. பாம்ப புலி அதுல முழுமையா பண்ணிடணும். என்னவாது மீண்டும் பால் வார்த்தோம்னா அது 29ல கடிக்கும். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். ஜனநாயகன் படம் வெளியே ஆகுமா ஆகாதா சார்? ஜனநாயகன் படம் வெளியாகும். சீமான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டா வெளியாகும். இப்போ பொங்கலுக்கு கொண்டு வந்துடலான்னு கடைசியா முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு லிஸ்ட் ஆனது மாதிரி தெரியல. அதுலேயும் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து ஹேவேட் போட்டுட்டாங்க. அப்போ ஆர்குமெண்ட் வச்சு தான் சொல்ல முடியும். 21ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ 21க்கு மேலே தான் எதுவும் வரும்னு நான் கருதுறேன். அது படத்தை நம்ம அடிக்கணும்னு நினைக்கல, அது தொழிலை அடிக்கணும்னு நமக்கு நோக்கம் இல்லை. பட் உங்களோட சதி திட்டங்களை அடிக்கணும். நீங்கள் மோடியை வீழ்த்தி தென்னிந்தியாவில் ராகுலை கொண்டு வரக்கூடிய உச்சக்கட்ட சதியை முறியடிச்சாதான் மோடி ஃபார் பிஎம் 2029க்காக நாங்கள் உழைக்கிறோம். எங்களுக்கு அதில் சக்ஸஸ் வரும். அதில் படம் வெளியே வரணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தியாவுக்கு எதிராக அதில் இது இருக்குது, இந்திய இராணுவத்துக்கு எதிராக அது இருக்குது. நீங்கள் மார்ஷலா ஏதோ ஒரு படத்தில் தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்கள வில்ல மாதிரி காட்டினீங்களாம் குறியீடுகளை வச்சு. நான் பார்க்கல அந்த படம். மாஸ்டர் அந்த படம் நான் பார்க்கல. ஒரு ஹிந்து நாடார் ஒரு RSS காரனை வந்து வில்ல மாதிரி காட்டி ஒரு இது பண்ணீங்கன்னு சொன்னாங்க. நான் பார்க்கல படம். உங்கள் படம் சர்க்கார் பார்த்தேன், நல்ல படம், 3 தடவை பார்த்தேன், ஸ்டைலிஷாக நடிச்சிருந்தீங்க. இதில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சிவகார்த்தியனுக்கு அந்த துப்பாக்கியை கொடுக்குறது வாழ்த்துக்கள் விஜய். அன்போட சிவகார்த்தியனுக்கு நீங்கள் பண்ணது என்னைக்கு நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். நம்ம இல்லை சிவகார்த்தியன் நீங்கள் பண்ணது எனக்கு வாழ்த்துக்கள். நம்ம உணர்வில் நம்ம தெளிவாக இருப்போம். அந்த படம் பார்க்க போயிருந்தேன். அதில் எந்த பிரச்சனை கூட பெருசாக எதுவும் இல்லை. அந்த சீன் வர்றதுக்கு முன்னாடியே டிவி டிபேட்டுக்காக வந்துட்டேன். விஜய் படம்லாம் நான் சர்க்கார் 3 தடவை பார்த்தேன். அந்த படத்தை பார்க்கல. அந்த படத்தில் அப்படி காட்டினாருன்னு சொல்கிறாப்புல. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஓம்னு போட்டு வில்லனை காட்டுறாப்புல. சீமான்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல அதெல்லாம் தேவையில்லையே ஒரு இதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு சிலை கடத்தல் முப்பாட்டம் முருகன் சிலையை தங்க சிலையை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான்னா அந்த படத்தில் ஆப்ரேஷன் ஓமனி போட்டு சிலை கடத்தல் கோஷ்டியை கண்டுபிடிக்கிற மாதிரினா அது பாசிட்டிவாக இருக்கும். வில்லனை ஓமனி காட்டுறது வந்து அது வன்ம குறியீடு. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், உங்களை இந்துக்களை வந்து அப்பாவியாக படம் பார்க்குறாங்கிறதுக்காக இந்துக்களை வில்லனாட்டும் இந்துக்களை ஐக்கியர்களாட்டும் ஞானாரிசாமி போன்றவர்கள் தூண்டுதலில் நீங்கள் பண்ணுறது நியாயமில்லைங்கிற கருத்து தான் பொதுவாக இருக்குது. ஸோ ஓம்னு வில்லனை காட்டுறீங்களா இந்து மதத்தை இது பண்ணுறதுக்கு ஓஎம்னு. அதே மாதிரி இராணுவத்தை குறைச்சி பண்ணுறக்கூடிய சீன்கள்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் ரிலீசிங் கமிட்டிக்கு பெய்தாக வர்றது தான் நியாயமாக இருக்க முடியும். ஆனால் அவங்க வந்து தங்களுக்கு சதி திட்டம் இதுங்கிறத ஈன சர்வத்துவத்தில் முழங்குறாங்க. ஜெயலலிதா விஷயத்துலையும் அவங்களால ஓங்கி அடிக்க முடியல. அம்மா தாயை காப்பாற்றுன்னு சொன்னாங்க. மோடி விஷயத்துலையும் அவங்களால ஓங்கி அடிக்க முடியல. அவங்களுக்காக ராகுல் காந்தி பேசுகிறாரு. அவங்க பேசணுமே. அவங்க நாளைக்கு மோடி கூட சமரசத்துக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. when in doubt cut it out. பாம்பை புலி அதில் முழுமையாக பண்ணிடணும், அப்ரூவ் பண்ணிடணும். என்னவாது மீண்டும் பால் வார்த்தோம்னா அது 29ல கடிக்கும். 29ல் மோடிக்கு எதிராக வந்து நிற்கும் தென்னிந்தியா ஃபுல்லாக. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசியை மோடி முறியடிக்கிறார். திரையுலகத்திலையுமே பெருசாக யாரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே தெரியலையே சார். இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒரு கண்டனம் சொல்கிறாங்க, ஆனால் கூட யாரும் இந்த மாதிரி தெரியலையே. இப்போ வரைக்கும் படம் வெளியாகல. கிட்டத்தட்ட 500 கோடி லாக் ஆயிருச்சுன்னு ப்ரொடியூசர் 500 கோடியெல்லாம் சும்மா சொல்லுவாருங்க. அதெல்லாம் சும்மா கணக்கு தாங்க. 500 கோடிக்குன்னு உங்கள்கிட்ட என்னங்க கணக்கு இருக்குது? சும்மா அவருக்கு அவ்வளோ ரேட்டு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவார். 250 பாரு, 150 125 வாங்கிட்டு 250 சொன்னால் யாருங்க அதை இது பண்ண முடியும்? அது சும்மா அவரை மிகைப்படுத்துறதுக்காக பெருசாக அந்த பிராண்டிங் மார்க்கெட்டிங்காக பண்ணுறது. கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம், அதை நான் மறுக்கிறேன். 600 கோடிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? அது நம்ம ஏற்றுக்க முடியாது. சும்மா விளம்பரத்துக்காக மிகைப்படுத்தி சொல்கிறது. இவ்வளோ உச்ச நட்சத்திரமாக இருக்கேன், இவ்வளோ ரேட்டு வாங்குறேன், விட்டுட்டு வாரேன், இதெல்லாம் இதே தானே அந்த கரூரில் இந்த அசிங்கத்தை தானே பண்ணாங்க. 10 இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கூட்டம் 10 இடத்துல திரண்டு
இங்க தின்னா மாதிரி எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீங்க பிரச்சார கூட்டம் ஒரு இடத்துல நடத்தி பக்கத்து ஊருக்காரனையும் பக்கத்து மாவட்டத்துக்காரனையும் கொண்டு விட்டு அது உங்களை பெருசாக காட்டுறதுக்காக உயிர்களை நெக்லிஜென்ஸில் உயிர்கள் இதாகுது. இதே மாதிரி நீங்கள் 500 கோடி அதிக கூட்டம், கல்ட்டு, டெமிகார்டு, ட்ரிபிள் ஜே, ஜீசஸ், ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி, இதெல்லாம் உங்களோட பிரச்சார யுக்தி, உங்களோட பிராண்டிங் இதுகள். இஷ்யூ சென்சார் போர்டு, அதில் ரிவைசிங் கமிட்டிக்கு போகணுமா வேண்டாமா, நீதிமன்றம் சொல்லும். சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லலாம்னா உச்ச நீதிமன்றம் சொல்லும். ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும்னு சொன்னால் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு வரும். இல்லை ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் அனுமதிச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு லா ஆஃப் எஸ்டாப்பல் படி நீங்கள் மறுத்து சொல்ல முடியாது, அதனால படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு பையாச்சு, சட்டம் தன் கடமையை செய்யட்டு, இவங்க சென்சார் போர்டு தங்கள் வாதங்களை வைக்கட்டு, அவங்க வாதத்தை வைக்கட்டு, நீதிமன்ற தீர்ப்புக்கு காத்திருக்கும். திரையுலகம் கைவிட்டுருச்சா சார் விஜயை? திரையுலகம் விஜயை சப்போர்ட் பண்ணது. விஜய் திரையுலகத்தில் யாருக்கு சப்போர்ட் பண்ணார்? திரையுலகத்தில் கமல்ஹாசனுக்கு பிரச்சனை வரும்போது தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக வச்சு விஜய் பேசினாரா? கேட்குறேன். விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய சகோதரர்களை கேட்குறேன். சீமான் தானே கமல் அண்ணன் சொன்னது கரெக்டுன்னு சொன்னார். அப்போ நீ தமிழுக்காக அந்த இடத்துல என்னால் ஒன்றால் நிற்க முடியல, நாடகம் தானே ஆடுற, வியாபாரம் தானே பண்ணுற. முக்தார் காமராஜ் விஷயத்தில் முக்தார் காமராஜுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாப்புல. நான் தான் சொன்னேன், தம்பி முஸ்லீம்கள் வாழ்க்கைக்கு காமராஜ் தான் காரணம், நான் பெரியார் அந்த தவறான வார்த்தைகளை பேச மாட்டேன். காமராஜ் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை திருத்தினால தான் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ வாழ்வு கிடைச்சிருக்கு, படிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ நன்றி கட்டவன் அதை சொல்ல மறுக்கிற. அப்படிதான் அவனை முக்தார ஒரு நன்றி கட்டவன். காமராஜ் ஓபிசிக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை நெஹ்ருகிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி கொடுத்து முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பண்ணி கொடுத்தனால தான் முஸ்லீம்கள் இது வந்திருக்காங்கங்கிறத நான் சொல்கிறேன். முக்தார் நன்றி கட்டவன், அது நன்றி உணர்வற்ற நபர். நன்றி உணர்வு இருந்தால் அதை சொல்லுவான். அல்லது அவன் அப்பர் உருது முஸ்லீமாக இருப்பான், தெரியல என்ன முஸ்லீம்னு தெரியல. பிசி முஸ்லீம் நன்றி உணர்வு ஒன்றுன்னா அவன் இதை சொல்லி தான் ஆகணும். விஜய் காமராஜ் படத்தை வச்சிருக்கிறாரு. முக்தார் முதல் அரசியல் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜ் தான், அவரோட அதிகாரம் தான். முக்தாரை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஒரு விக்னேஷ் சொல்லியிருக்கானா? லயலா மணி சொல்லியிருக்கானா? இல்லை அந்த ரமேஷ்ங்கிற தம்பி சொல்லியிருக்கானா? எல்லாமே ரவீந்திர சாமி திட்டத்துக்கு மட்டும் ஏவி விடுவீங்க. ஸோ உங்கள் அரசியல் எல்லாமே சுயநலம், சந்தர்ப்பவாத அரசியல். மோடி புரிஞ்சுக்கிட்டாரு. மோடிக்கு ஐபி குஜராத் டீம் நாங்கள் அதை தெளிவுபடுத்திட்டோம். அதோட விளைவுகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. அப்பட்டமா கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி இல்லையா? இது கூட்டணிக்கு தான் வருவாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய கூட்டணி கொண்டு வரக்கு ஒரு முயற்சி எடுத்தாரு, கொடி பறக்குதுன்னு சொன்னாரு. இப்போ அது எல்லாமே தோல்வி தானா? அந்த கூட்டணி உருப்படாதுன்னு அண்ணாமலை சொல்றாரு. கருவாட்டு சாம்பார் ஆயிரும், எலித்தவளை நட்பாயிரும், வெஜிடபிள் பிரியாணியும் நான் வெஜிடபிள் பிரியாணியும் கலந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிரும்னு அண்ணாமலை நேற்று ஓங்கி அடிச்சிட்டாரு. விஜய் தனிச்சுன்னு கட்டி எடப்பாடியை பலையனப்படுத்தட்டுங்கிற இதில் தானே அண்ணாமலை போறாரு. அது கூட்டணி தேராதுங்கிறத தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அசம்பிளிக்கு கூட்டணி கொண்டு வராங்கன்னு வைங்க, இவரும் எடப்பாடியும் சேர்ந்து நாளைக்கு ராகுல் காந்திக்கு 20 சீட் ஆஃபர் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அப்போ மோடிக்கு அலைன்ஸே இருக்காது, தெருவிலெல்லாம் மோடிக்கு நிற்கணும். அதனால தான் 2 ரெட்டாலைக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு எடப்பாடிக்கிட்டே அதிக சீட்டு வாங்கணுங்கிற இதை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ விஜய் தரப்புல என்னதான் போயிட்டு இருக்கு சார்? எப்படி கூட்டணி எப்படி நடக்கும், என்னதான் அவங்க முடிவு எடுப்பாங்க? ஏன்னா இவ்வளவு நெருக்கடி, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை, ஜனநாயகன் தான் பெருசாக அவர் நம்பிக்கிட்டு இருந்தாரு, அது இப்போ ரிலீஸ் ஆகலை, என்ன நடக்கும் அதுக்கு? சார் நீங்கள் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகலை, என்னங்க தப்பு? ஒரே நாள் 2 படம் வரல, என்னங்க தப்பு? நீ பொறாமப்பட்ட, பொச்சரிச்ச, ஆட்களை தூண்டி விட்டு பண்ணின. இன்னைக்கு சிவகார்த்திகேயன் எழும்பி போய் நிற்கிறான். இன்னைக்கு 440 ஷோ 4வது நாள் போடுறான் அந்த படத்துக்கு. சிவகார்த்திகேயன் படம் முத நாளே 400 ஷோ போட மாட்டாங்க, ஓப்பனிங்கும் போட மாட்டாங்க. இன்னைக்கு ஹாலிடே, இன்னைக்கு வீக் டே 440 ஷோ போடுறாங்க. முதல் நாள் 740 ஷோ போட்டாங்க, 2வது நாள் 700 ஷோ போட்டாங்க, 3வது நாள் 450 சம்திங் போட்டாங்க. இன்னைக்கு அதோட கொஞ்சம் குறைவா 440 ஷோ கிட்ட போடுறாங்க. ஒரு 400+ ஷோஸ் 4வது நாளாக போடுறாங்க. அப்போ உன்னை எழுத்ததுனால தானே இந்த லாபம். நீ சொல்கிற ஜான் ஆரோக்கியசாமி எல்லாத்தையும் வச்சு சொல்ல வைக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய்க்கு ஆள் இருக்காங்கன்னு, ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய்க்கு எதிராட்டும் 3 ஆள் இருக்காங்களே. ரஜினிக்கு ஆள் இருக்கிறான், அது 2 பேர் கூட இருப்பான். அஜித்துக்கு ஆள் இருக்கிறான், சிவகார்த்திகனுக்கு ஆள் இருக்கான். மொத்தம் 4 பேர் இருக்கான ஒவ்வொரு வீட்டிலையும். ஒரு ஓட்டு இல்லை, ஒரு அபிமானி, அது ஓட்டு ஆகலை, ஒரு அபிமானி விஜய்க்கு இருந்ததுன்னா 4 அபிமானி ஒவ்வொரு வீட்லையும். ரஜினிக்கு 2, அஜித்துக்கு 1, சிவகார்த்திகனுக்கு 1, 4 பேர் உனக்கு எதிராக ஒவ்வொரு வீட்லையும் இருக்கானே. என்னையா மார்க்கெட்டிங் பிராண்டிங் பண்ணிட்டு தர்ற? எழுத்தியவனும் அடிக்க மாட்டான், நீ இஷ்டம் போல கதைகளை விட்டுக்கிட்டு
பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா? அப்போ சிவகார்த்தியும் பார்த்தாரு 4 பேர் இருக்கானே, 4 பேர் இருக்கான்ல, உன்னை ஒருத்தன் நீ எதிர்த்தேன்னா அந்த 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவான்ல. சிவகார்த்தியனுக்கும் ஆள் இருக்கு, அவரும் ஒரு மார்க்கெட் ரேஞ்சு உள்ள ஒரு இது டான் டாக்டர் மாவீரன்லாம் அவர் ரேஞ்சில் நிரூபிச்சவர். இன்னைக்கு அவர் ரேஞ்சில் உச்சத்துக்கு போகுதே. என்னத்தை நீ கதைகளை விட்டு எடுத்துடுற? சிவகார்த்தியம் படம் ஏதாவது 400 ஷோக்கு மேலே ஓப்பனிங் இதெல்லாம் போட்டிருக்கானா? அமரன் போட்டிருக்கானா? நீ 4வது நாள் 400 ஷோக்கு மேலே போடுறான். இன்னும் 5 நாள் ஃபுல்லாக தான் போகும் பொங்கல். இது 600 ஷோ எல்லாம் போட ஆரம்பிச்சிருவான். இப்போ திருச்சி ஸ்ரீதர் 30% கலெக்ஷன் ஜாஸ்திங்கிறாரு, பொங்கல் 50% கலெக்ஷன் ஜாஸ்தி வந்துருங்கிறாங்க. வாத்தியார் வாழ்த்துக்கிறேன் கார்த்திக் படத்தை, பட் அது ஒன்றும் பெரிய காம்படிட்டிவ் படமாக வந்துவிடாது. அப்போ நீ பொறாமை காழ்ப்புணர்ச்சி, அவனும் படம் வந்துட்டானே, நம்ம காலிடே கலெக்ஷன் எல்லாம் நம்ம அள்ளணுமே, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, சிவகார்த்தியன் காலிடேக்கு வரக்கூடாது, உன்னையா ஏற்று வரான் யாவன், லீவு நாள் கலெக்ஷன் அல்லதுக்கு வரான். இப்போ உன் பொறாமையிலையும் உன் காழ்ப்புணர்ச்சிலையும் 4 பேரை கூலிக்கு ஆள் பிடிச்சி அவனுக்கு எதிராக நீ பேச வச்சதுலையும் என்ன ஆச்சு? இப்போ காலிடே கலெக்ஷன்லாம் அவன் தான் அள்ளிட்டு போறான். சார் ஒரு நியாயமானு சார், நீ உன் அப்பா டைரக்டர் ப்ரொடியூசர், உன் அம்மா டைரக்டர் ப்ரொடியூசர், நீங்க 2 பேரும் வளர்த்த ஒரு பிராய்லர் கோழி மாதிரி நீங்க. அவன் தானே எழுந்து வந்தவன், அவன் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சதி திட்டம் தீட்டி அது 4 பேரை கூலிகளுக்கு ஆள் பிடிச்சி பண்ணா இயற்கை தண்டனை, கடவுள் கொடுத்த தண்டனை உனக்கு. அவன் படம் இன்னைக்கு சிங்கிளா போகுது. என்னைக்கு உன் படம் வந்தாலும் நீ சினிமா உலகத்துக்கு மீண்டும் திரும்பி என்னைக்கு வந்தாலும் சிவகார்த்தியம் படம் ஒன்று எதுக்கும். நீ என்னைக்கு படம் வந்தாலும் சிவகார்த்தியம் படம் ஒன்று எதுக்கும். அன்னைக்கு கட்டத்தில் உன்னை தாண்டி சிவகார்த்தியம் நிற்கலாம். உனக்கு ஈக்குவலா நின்னாலும் உன்னை எதிர்க்கிறது லாபம் தான், உனக்கு 60%னாலும் உன்னை எதிர்க்கிற லாபம் தான். அப்போ பொங்கலுக்கு ஒரு பெரிய நடிகர் படத்தை வளர நடிகர் படம் எதுக்கிறது லாபம். அவன் எதிர்த்துட்டானேன்னு வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் பரப்பினேன்னா அது அநீதி. அதுக்கு தான் உனக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ எப்படி போகுது சார்? ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதாவது போய்கிட்டு இருக்கா? நீ அடுத்த கட்ட நகர்வு என்ன விஜய்க்கு? சார் கேண்டிடேட் கிடையாது சார், அவர்கிட்ட 50 கேண்டிடேட்டுக்கு மேலே கிடையாது சார். அதனால தான் இந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகளை நான் அடிக்கிறது. ஏன்பா 234 போட முடியாதுன்னு வச்சு ஏன்பா கருத்து கணிப்பு, மோசடி கருத்து கணிப்பு, ஃப்ராடு கருத்து கணிப்பு பண்ணிட்டு தெரியுன்னு கேட்டேன். அவன் 39 போட்டிருப்பான்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். 39 போட்டுட்டாரு, 234 போடுவாருன்னு. 39 போட்ட கமலஹாசனாலே 150க்கு மேலே போட முடியல. 38 போட்ட தினகரனாலேயே 150க்கு மேலே போட முடியல. இவருக்கு 39 போட முடியாது. அவர் கஷ்டப்பட்டு போட்டிருக்கலாம். எப்படி 234 போட போறாரு? எங்க இருக்கான் கேண்டிடேட்டு? நான் பொய்யே சொல்லலைங்க, ஆதாரத்தோடு தான் சொல்றேன். பிறந்த நாள் 234 தொகுதியிலையும் அன்னதான திட்டங்கிறாப்புல தினத்தந்தியை பயன்படுத்தி ஒரு கப்ஸாவை போட்டு விட்டாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவையும் போட்டு அந்த கப்ஸாவை பயன்படுத்தினாங்க. ஆதாரம் கொடு. 35 இடத்துக்கு மேலே உன் பிறந்த நாளுக்கு அன்னதானம் போட்டாங்கிறது ஆதாரம் கொடு. 50 கேண்டிடேட் மேலே கிடையாதுங்க உங்களுக்கு. இன்னைக்கு இந்த சிபிஐ விசாரணைக்கோ இந்த இதுக்கோ என்ன பண்ணிட்ட நீ? எங்க எவன் என்ன ஆக்டிவேட் பண்ணியிருக்கான்? 2 போஸ்டர் எவனாவது ஒட்டியிருக்கானா? சும்மா கருத்து கணிப்புன்னு ஒரு போலியை போட்டுக்கிட்டு பிம்பத்தை கட்டமைச்சு வீட்டுக்கு ஒரு ஓட்டு, அதான் வீட்டுக்கு 4 பேர் எதிராக இருக்கான்னு சிவகார்த்தியன் நின்று அடிச்சு ஏறி போயிட்டானே. என்ன இளங்கன்று சிவகார்த்தியன் கொஞ்ச நாள்லே என்ன பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டான். ஸோ நீங்க பொய் புரட்டுகளையே நடத்திட்டு இருக்கிறீங்க. வெறும் கையை பொத்தி வச்சுக்கிட்டு ஒரு பிராண்டிங் அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமாவுக்கு பிராண்டிங் பண்ண மாதிரி அரசியலுக்கும் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. 214 கேண்டிடேட் இல்லை. கூட்டணிக்கு முஸ்தபா பாய் தவிர யாரும் வரல. ஏன் முஸ்தபா பாயை மட்டும் கூட்டணி சேர்க்குறீங்க? மோடி மேல உள்ள வன்மம். இதே தினகரன் இதை காட்டிட்டு இருந்தார் முஸ்தபா பாயை. அதே முஸ்தபா பாய் மோடிக்கு எதிராக பாஜக எதிர்ப்பா உங்கள்கிட்டையும் வந்து நிற்கிறாரு. அப்போ உங்க அடையாளம் என்ன? ஸோ யாரும் கூட்டணிக்கு வரல. என்னமே சென்ட்ரல் உங்களுக்கு எதிராக அடிக்கிறான்னு சொல்லும்போது யார் கூட்டணிக்கு வருவா? கஷ்டம் கூட்டணி எல்லாம் வருது. அப்பவே சீமான் சொன்னார், தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது 8-10 பலம் நிரூபிச்சார், மக்களால் கூட்டணி அமைச்சார். கூட்டணி அமையாதுன்னார். நான் சொன்னேன், ஒரு விழுக்காடு கொண்ட ஒரு கட்சி கூட உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டான்னாப்புல. நீ தினகரனே என்டிஏக்கு போறாராம். ஓபிஎஸ்க்கு டிஎம்கே ஆப்ஷன் தான் பெருசா இருக்கு. ஆப்ஷன் தினகரனுக்கும் டிடிவிக்கும் உங்க ஆப்ஷன் இருக்கு. கிருஷ்ணசாமி உங்க கூட வர்றாரு. கிருஷ்ணசாமி தாவேக்காவோட போறார். வரட்டு முஸ்தபா பாய்க்கு பிறகு கிருஷ்ணசாமி போறார். வேற யாரும் நம்ம விஜயை கமிட் பண்ணல. கிருஷ்ணசாமி கமிட் பண்ணிட்டார். பட் இந்த சென்சார் போர்டு இந்த விசாரணைக்கெல்லாம் ஒன்றும் கருத்து சொல்லலை.
நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி, தமிழ்நிறம் வலையொலியில் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழ்நிறம் வலையொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழ்நிறம் வலையொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.